இந்த இடத்திலே ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுகாவியம் உருவாக்கிய பொழுது கவியரசர் கண்ணதாசன் அவர்களை சில இடங்களில் சுதந்திரமாக பாடவிட்டார்கள். மற்ற இடங்களில் நற்செய்தியை அவர் கவிதையாக தந்தார். அதில் ஒன்று, அன்னை மரியாள் தன்னுடைய கையில் குழந்தை இயேசு வைத்து கொண்டு பாடுகிற ஒரு தாலாட்டு பாடல். சோதிமணி பெட்டகமே சுடரொளியே தாலேலோ என்று அந்த பாடல் போய்கொண்டே இருக்கும். அந்த பாடல் வரிகள் முடிக்கிற பொழுது இயேசுவை குறித்து அவர் சொல்லுவார், நீ கண் விழித்து தூங்கிடுவாய் பாலா அப்படின்னு அவர் முடிச்சிருப்பார். அப்போ இந்த வார்த்தைக்கு அருட்தந்தை ஸ்தானிஸ்லாஸ் பக்கத்தில் இருந்து அவருக்கு நற்செய்தியை சொல்லிக் கொடுத்தவர். தமிழறிஞர் அருட்தந்தை விமி ஞானப்பிரகாசம், பிறகு விவிலி அறிஞர் எரோனிமுஸ், இறையியல் அறிஞர் பவுல் லியோன் அவர்களெல்லாம் கவியரசரத்தில் ஒரு தவறை சுட்டி காட்டினார்கள். அது என்ன கண் விழித்து தூங்கிடுவாய், இது முரணாக இருக்கிறது. தூக்கம்னா கண்மூடி தானே தூங்கணும், நீங்கள் கண்மூடி தூங்கிடுவேன். அப்போ அவர் சொல்கிறார், அவர் இறைமகன், அவர் கடவுள் அல்லவா, அவர் கண்மூடி தூங்கிவிட்டால் இந்த உலகம் கெட்டு போய்விடும், ஆகவே அவர் கண் விழித்து தான் தூங்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களுடைய கிறிஸ்தவ இறையியல்ல கடவுள் மனிதரானார், அவர் முழு மனிதன், ஆகவே முழு மனிதன் என்பதனை மனிதனாகத்தான் காண்பிக்கணும். அவர் விழிப்போடு இருப்பார், அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்குரிய பண்புல அவர் மூடித்தான் தூங்குவார். நீங்கள் இதை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னார். நான் திருத்த மாட்டேன், உங்களுக்காக திருத்திக் கொள்கிறேன்னு சொல்லி இயேசுகாவியத்தில் கண்மூடி தூங்கிடுவாய் பாலா என்று அந்த இடத்துல இருக்கும். கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் பெரும்பாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். கடவுள் தூங்குவதில்லை. நமக்கு திருப்பாடல் 121 அழகாக சொல்லுகிறது, அவர் கண்ணயர்வதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் கடவுள் விழிப்போடு இருக்கிறார். இந்த இடத்துல இயேசு ஒரு மனிதன் என்பதனையும் நாம் அதில் நினைவில் கொள்ள வேண்டும். தந்தைகள் குறிப்பிட்டதை போல ஆப்சன்ஸ் ஆஃப் காட் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் தூக்கமாக பார்க்கிறோம். அதுதான் அதில் முக்கியமான படிப்பினை.